ஹாய் விவர்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் உங்கள் டாக்டர் லட்சுமணன். இன்னுக்குள்ள வீடியோ நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா, மொத்த சத்துக்களையும் அள்ளி அள்ளி கொடுக்கும் 2 வகையான உணவுகள் என்னென்ன? அத பத்தி இன்னுக்குள்ள வீடியோல பார்க்க போறோம். என்னங்க டாக்டர் சொல்றீங்க? மொத்த சத்து உள்ள உணவு இருக்கா? அது 2 வகை உணவு மட்டும் தானா? அப்படி கேட்கறது புரியுதுங்க. ஆமாங்க இருக்கு. அது வேற ஒண்ணும் இல்லைங்க. சாம்பாரும், அவியலும் தான். ஓகேவா? சாம்பார்னா உங்களுக்கே தெரியும். எல்லாத்துக்கும் பிடிச்ச உணவு தான். அது சைவ உணவு கீழ வரும். முக்கியமா மேரேஜ் ஃபங்ஷன் கல்யாண வீடுகளுக்கு போனீங்கன்னா, சாம்பாரும், அவியலும் முக்கியமான ஒரு உணவா இருக்கும். காரணம் அதுல அனைத்து வகையான சத்துக்களும் நிறைந்து காணப்படும். ஆனா வீட்ல நம்ம சாம்பார் கூட வைப்போம். ஆனா அவியல் வைக்கிறதே இல்ல இப்ப வர வர. ஏன்னு கேட்டாச்சுன்னா நமக்கு டைம் இல்ல. ஓகேவா? அதனால அவியல் வைக்கிறது இல்ல. நல்ல சத்துக்கள் நிறைந்த உணவ நம்ம அவாய்ட் பண்ணிட்டே வரோம் காலப்போக்குல. அந்த காலத்துல வந்து சாம்பாருக்கும், அவியலுக்கும் கல்யாண வீடுகள்ல ஏன் வைக்க ஆரம்பிச்சாங்கன்னா, அதுல தான் அளவுக்கு அதிகமான விட்டமின்ஸ் நமக்கு கிடைக்கும். ஓகேவா? அதுக்கு வேண்டி தான் அத பயன்படுத்துனாங்க. ஆனா அத நம்ம மறந்து இன்னைக்கு ஃபாஸ்ட் ஃபுட் கலாச்சாரத்துக்கு போயிட்டோம். அத விட்டுருவோம். இப்ப வந்து இந்த 2க்கு வருவோம். இப்ப வந்து சொல்லி பார்த்தாச்சுன்னா, சாம்பார் எடுத்துக்கிட்டீங்கன்னா, அதுல சேராத காய்கறிகளே கிடையாது. அதே மாதிரி அவியல்லையும் அதே மாதிரி தான். எல்லா வகையான காய்கறிகளும் ஏன் சேரணும் அப்படின்னா, ஒவ்வொரு வகையான காய்கறிகளையும் ஒவ்வொரு விட்டமின்ஸ் உட்பட பல சத்துக்கள் இருக்கு. இந்த ஃபைபர்னு சொல்லக்கூடிய நார்ச்சத்து எல்லாமே இருக்கு. ஓகேவா? அப்போ இந்த அனைத்து வகையான காய்கறிகள் சேர்ந்த உணவை சாப்பிடும்போது நமக்கு தேவையான விட்டமின்ஸ் கிடைக்கும். ஃபைபர் சத்து கிடைக்கும். ஃபைபர் சத்து ஏன் முக்கியம்னா, செரிமானத்துக்கு ரொம்ப முக்கியம். இன்னைக்கு செரிமான கோளாறு இல்லாதவங்களே இல்ல. ஓகேவா? செரிமான கோளாறு அனைவருக்கும் இருக்கு. ஏன்னா கண்ட மேனிக்கு எல்லா ஃபுட்டையும் சாப்பிட்டு. இந்த மாதிரி நார்ச்சத்து நிறைந்த உணவுகளை சாப்பிடும்போது தான் நமக்கு செரிமானம் கூடி வயித்து பிரச்சனை வராது. ஆனா இந்த நார்ச்சத்து எப்படி கிடைக்கும்? எதிலிருந்து கிடைக்கும்னா, இந்த மாதிரி காய்கறிகளிலிருந்து தான் கிடைக்கும். ஓகேவா? நான்வெஜ் ஃபுட்டுகள்ல நார்ச்சத்து கம்மி தான். ஆனா அதுல புரோட்டீன் கூடுதலா இருக்கலாம். ஆனா வெஜ் ஃபுட்ல தான் நார்ச்சத்து, அதாவது ஃபைபர்னு சொல்லுவாங்க. அது வந்து இந்த மாதிரி வெஜ் ஃபுட்டுகள்ல இருந்து கூடுதலா கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி வெஜ் ஃபுட்டுகள்லயும் அனைத்து விதமான வெஜ், அதாவது காய்கறிகள் சேரக்கூடிய உணவிலிருந்து ரொம்ப கூடுதலா கிடைக்கும். அது நமக்கு செரிமான கோளாறை கட்டுப்படுத்தும். ஸோ நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா, சாம்பாரும், அவியலும் அட்லீஸ்ட் வாரத்துக்கு ஒரு நாளாவது வீட்ல வச்சு சாப்பிட்டு தான் ஆகணும். வேற வழி கிடையாது. ஏன்னா இன்னைய மாடர்ன் லைஃப் ஸ்டைல்ல எல்லாத்துக்குமே செரிமான கோளாறு வந்து பல விதமான வியாதிகளை உண்டு பண்ணுது. இப்போ செரிமான கோளாறுனா வயித்தோடி நின்றாதுங்க. அது உடல் ரீதியா பல பிரச்சனைகளை ஏற்படுத்தும். ஏன்னா வயிறு தான் முக்கியமான ஒரு ஒண்ணு. வயிறை நம்ம ஆரோக்கியமாகவும் சுத்தமாகவும் வச்சுக்கிட்டா தான் உடலில் உள்ள மற்ற உறுப்புகளும் சுத்தமாகவும் ஆரோக்கியமாகவும் இருக்கும். வயிறு சுத்தமா இல்ல, ஆரோக்கியமா இல்லைன்னா பல உடல் உறுப்புகள் பாதிக்கப்படும். கல்லீரல் உட்பட. ஓகேவா? இப்போ வயித்துல வந்தா கல்லீரல் வந்து பாதிக்கப்பட்டு இறந்தவங்க அதிகம். ரீசெண்டா நம்ம நகைச்சுவை நடிகர் ரோபோ சங்கர் கூட இறந்தது எப்படி? அதனால தான். அவருக்கு வயித்துல தான் பிரச்சனை. அது கூடி தான் அப்புறம் கல்லீரல் வரைக்கும் அந்த ப்ளீடிங் பாதிச்சு பிரச்சனைகளை உண்டாக்கிச்சு. ஆனா கல்லீரல் மட்டும் இல்ல, பல ஆர்கன்ஸை இது டேமேஜ் பண்ணும். அதனால நம்ம வயித்துக்கு எப்பவுமே இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். ஸோ அதனால இந்த சாம்பாரும், அவியலும் சாப்பிட்டா வயித்துக்கு எப்படி நல்லதுன்னா, அதுல நார்ச்சத்து அதிகமா இருக்கு. ஓகே, இது நார்ச்சத்து. அது போக விட்டமின்ஸ். விட்டமின்ஸ் இந்த தோல் வியாதிகள் உட்பட பல வியாதிகள் விட்டமின்ஸ் குறைபாடுனால வருது. ஓகேவா? ஸோ இந்த காய்கறிகளில் இருக்கக்கூடிய விட்டமின்ஸ் நமக்கு தேவையான சத்துக்களையும் நோய் எதிர்ப்பு சக்தி, அது முக்கியமா நல்லா நீங்க புரிஞ்சுக்கணும். நம்ம என்னதான் ஃபுட்டு சாப்பிட்டாலும் நம்ம உடம்புல நோய் எதிர்ப்பு சக்தியை கூட்டுறது விட்டமின்ஸ் தான். ஸோ விட்டமின் நிறைந்த காய்கறிகள், அதாவது சாம்பாரும் அவியலும் அதிகமாக சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு தேவையான விட்டமின்ஸ் கிடைச்சி நோய் எதிர்ப்பு சக்தி கூடி ஆரோக்கியமாகவும் வாழலாம். ஓகேவா? அப்புறம் புரோட்டீன் சத்து. இப்போ காய்கறிகள்லையும் புரோட்டீன் இருக்கு. நீங்க வந்து நான்வெஜ், மீன், முட்டையில தான் புரோட்டீன் இருக்குன்னு மட்டும் நினைச்சுக்காதீங்க. காய்கறிகள்லையும் புரோட்டீன் சத்து கொஞ்சம் கொஞ்சம் வரும். ஆனால் அனைத்து விதமான காய்கறிகளையும் நீங்கள் சாப்பிட்டாகணும். கொஞ்சம் கொஞ்சம் கிடைக்க தான் செய்யும். அப்புறம் கார்போஹைட்ரேட்ஸும் கொஞ்சம் கொஞ்சம் கிடைக்கும். அதாவது காய்கறிகள் ஒரு ஸ்பெஷல் என்ன தெரியுமாங்க? நம்ம பாடிக்கு இயற்கையாகவே கார்போஹைட்ரேட் ஒரு அளவுக்கு போதும். ஓகேவா? அது வந்து காய்கறியிலேருந்து கிடைச்சிரும். அப்புறம் சொல்லி பார்க்கும்போது விட்டமின்ஸ் தான் கூடுதலாக தேவை. நோய் எதிர்ப்பு சக்திக்கலாம் அதெல்லாம் காய்கறிகளில் வந்து கூடுதலாகவே இருக்குது. ஓகேவா? இந்த மாதிரி ஒரு ஃபுல் மீல்ஸ் சொல்லுவாங்கல்ல, முழு சத்துக்களும் நிறைந்த உணவு தான் காய்கறிகள். ஸோ அந்த காய்கறிகளை சாம்பாரும் அவியலும் வச்சு சாப்பிடலாம். சாம்பார் சும்மா சாப்பிட போகிறதில்ல, சோறு கூட வச்சு தான் சாப்பிட போகிறீங்க. சோறு அளவு கம்மியாக சாப்பிடுங்க. அதிலிருந்து தேவையான கார்போஹைட்ரேட் கிடைச்சிருது. அப்புறம் விட்டமின்ஸு கிடைச்சிருது. ஓகேவா? அப்புறம் அவியல் வச்சு சாப்பிடும்போது நமக்கு வந்து இந்த சாம்பாரில் என்னென்ன சத்துக்கள் உண்டோ எல்லா சத்தும் அவியல்லையும் வந்து கிடைச்சிரும். ஆனால் முக்கியமான ஒரு விஷயம் ஆயில் சேர்க்குறது. இப்போ அவியல்லாம் கண்டமேனிக்கு ஆயிலை சேர்த்து பண்ணுறாங்க. ஆக்சுவலாக அந்த மாதிரி ஆயில் சேர்த்து பண்ணிங்கன்னா உங்களுக்கு அது கொழுப்பு தான் கூடுதலாக கிடைக்கும். ஸோ அதனால் ஆயில் அளவை கண்ட்ரோல் பண்ணி அவியலை ப்ரிப்பேர் பண்ணுங்கள். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி சாம்பாரும் அவியலும் நீங்கள் அட்லீஸ்ட் வாரத்துக்கு ஒரு நாளாவது வச்சு சாப்பிட்டீங்கன்னா ஆரோக்கியமாக வாழலாம். இதை உங்கள் உறவினர்கள், நண்பர்களுக்கு ஷேர் பண்ணீங்கன்னா அவர்களும் ஆரோக்கியமாக வாழ்வார்கள். ஓகேவா? இப்படி எல்லோருமே ஆரோக்கியமாக வாழ என்னுடைய வாழ்த்துக்கள். இதுவரைக்கும் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் செய்யலைன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் உறவினர்கள், நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. ஏன்னா அது சாம்பார், அவியல் அதிலிருந்து கிடைக்கக்கூடிய சத்துக்கள் பற்றிய முக்கியமான ஒரு வீடியோ. அனைவரும் பார்த்து பயனடைய வேண்டும். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். அது வரைக்கும் பாய்.